கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள ஆவட்டியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரமாக நின்றிருந்த லாரி மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக கூடுதல் தகவலை தர காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் விஜய். விபத்து தொடர்பான உங்களது கூடுதல் தகவலை பதிவு செய்யுங்கள் விஜய். வணக்கம். அதாவது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இருக்கக்கூடிய ஆவட்டி பகுதியில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த விபத்தானது இந்த பகுதியில் தான் நடந்திருக்கிறது. தற்போது இந்த பகுதியில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் தான் இந்த சாலையோரம் இப்போ தெரிகிறது அல்லவா, இந்த சாலையோரத்தில் தான் லாரி ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த லாரியின் பின்பகுதியில் தான் அந்த ஆம்னி வேன் என்பது மோதி இருக்கிறது. அதாவது சென்னையிலிருந்து குலதெய்வ கோவிலிற்காக ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வ கோவிலிற்கு வழிபாட்டிற்காக இந்த வேனில் இருந்தவர்கள் சென்றிருக்கிறார்கள். அதாவது சென்னை பக்தவச்சல தெருவைச் சேர்ந்த இந்த பூர்ணாதேவி என்பவர், 40 வயதான இந்த பூர்ணாதேவி என்பவர் தங்களது குடும்பத்தோடு ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்றிருக்கிறார். அதாவது ஆவட்டி அருகே வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அந்த லாரியின் பின்பகுதியில் ஆம்னி வேன் வேகமாக மோதி விபத்துக்கு ஆயிருக்கு. இந்த விபத்தில் பூர்ணாதேவி 40 வயதான அந்த பூர்ணாதேவி என்பவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறாங்க. மேலும் டிரைவர் உட்பட 5 பேர் படுகாயங்கள் அடைஞ்சிருக்காங்க. மேலும் இந்த படுகாயமடைந்த 5 பேரையும் அங்கிருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக அருகில் இருக்கக்கூடிய அதாவது பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த விபத்து தொடர்பாக அதாவது ராமநத்தம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க.